ஒரு அழகான புத்தகம் மேனிஃபெஸ்ட். பல லட்சம் காப்பிகள் விற்ற புத்தகம். இதை எழுதுனவங்க ராக்ஸி மஃபிசியா. ராக்ஸி நௌஃபிசியா. இது ஒரு ராக்ஸி நஃபிசியா. இது ROXIENAFOUSI சின்னு முடியுது. நஃப்சின்னு சொல்கிறாங்க. இது ஒரு அரேபிய நேம். இது சவுதி அரேபியாவிலே அவர்கள் பிறந்தவர்கள். ஈராக்கிய பெற்றோருக்கு பிறந்தவர்கள். லண்டனில் கல்வி கற்று அங்கே யுகேயில் வாழ்ந்தவர்கள். மிகச்சிறப்பான நூல் இது. 7 படிநிலைகளில் நாம் இந்த வாழ்க்கையை, நாம் நினைக்கிற வாழ்க்கையை அடைவதற்கான வழிமுறைகளை இது சொல்லுது. நிறைய இது அந்த எசென்ஷியல்ஸை மாத்திரம் சொல்லிட்டு போயிடும், வழிமுறைகளை சொல்லாது. ஏன் அப்படிங்கிறத சொல்லுவாங்க, எப்படிங்கிறத சொல்ல மாட்டாங்க. இதில் என்னுடைய கருத்துக்களையும் நான் இத்தனை ஆண்டுகளாக தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிற கருத்துக்களையும் இணைத்தே தான் சொல்ல விரும்புகிறேன். எனக்கு மிக ஆரம்பத்திலிருந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்தது இந்த தமிழால் இணைவோம் தளம். நான் இங்கு பல உரைகள் கொடுத்துருக்கேன். அதற்கு பிறகுதான் இப்போ பல தளங்களில் நான் பயணித்தாலும் 7520 நிகழ்வுங்கிறது ஒன்று. நான் முதலிலே குறிப்பிட்டது மாதிரி அது இமாலய சாதனை. இந்த சாதனையிலே நானும் ஒரு சிறு பங்காக ஆற்றிக்கொண்டிருந்தேன் அப்படிங்கிறதுல எனக்கு மகிழ்ச்சி. இது மேனிஃபெஸ்ட் அப்படிங்கிற வார்த்தைக்கு, மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிற வார்த்தைக்கு வெளிப்படுத்து, புலப்படுத்துன்னு சொல்கிறாங்க. எதை வெளிப்படுத்துறது? இப்போ ஒரு வெளிப்படுத்துறதுன்னா மறைச்சிருந்துச்சு, அதை எடுத்துட்டோம்னா அது வெளிப்படுத்திடும். இன்னொரு வெளிப்படுத்துதல், ஒரு விதையை போட்டோம், அந்த விதைதான் முளைத்தெழுந்து இலை விட்டு செடியாகி மரமாகி காய் கொடுத்து கனி கொடுத்து மீண்டும் விதை கொடுத்து அது வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கு. அது ஒரு வெளிப்படுத்துதல். இதுபோல நமது வாழ்க்கையில் நமக்கு பல கனவுகள் இருக்கின்றன. அந்த கனவுகளை மெய்ப்படுதல், கனவு மெய்ப்பட வேண்டும்ங்கிறார். அதை மெய்ப்படுத்தலுக்கு 7 படிநிலைகளை நாம் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இதில் 7 steps to living your பெஸ்ட் லைஃப், வாழ்க்கையில் சிறந்த வாழ்வதற்கு 7 படிநிலைகள். இதில் harness the power of intention, self-belief and aligned action to create your dream life. இதுக்கு ஆரம்பத்தில் சொல்கிறாங்க. நமது ட்ரீம் லைஃப், ஒவ்வொருவரும் கனவு கொண்டிருக்கிறோம் ஒரு வாழ்வை. அந்த வாழ்வை அடைகிறதுக்கு உங்களுடைய பொட்டன்ஷியல்ஸை, ஹிடன் பொட்டன்ஷியல்னு ஆடம் கிராண்டுடைய புக் இருக்கு, அதையெல்லாம் எப்படி பயன்படுத்துவது அப்படிங்கிறது தான் இந்த புத்தகம். நாம் இன்று பேச எடுத்துக்கொண்ட அந்த புலப்படுத்துதல், வெளிப்படுத்துதல். நம்ம மனசுக்குள்ள ஒரு ஐடியா, விஷன், அந்த விஷனை எப்படி வெளிப்படுத்த போகிறோம்? வெளிப்படுத்துதல்னா அந்த விஷன் ஆக்ஷன் ஆகி அது கையில் வரணும். ஆயபயன் கைமலர்னு கண்ணதாசன் பாடுவார். ஆயபயன் கை மலரணும். இப்போ ஒரு விதைக்கிற போது விவசாயி என்ன நினைக்கிறான்? நல்லா அறுவடை வரணும்னு நினைக்கிறான். அதுக்கு என்னெல்லாம் செய்கிறான்? அதை யோசித்து பார்த்தால் கூட அது வெளிப்பட வேண்டும். அந்த நிதை நாற்றங்காலிலிருந்து அந்த நெல் வருகிற போது அது விளைந்து பயன் தரணும். அந்த பயனடைகிறதுக்கு இந்த ப்ராசஸ் இருக்கு பாருங்க.
அதைத்தான் வெளிப்படுதல், வெளிப்படுத்துதல், புலப்படுத்துதல்னு சொல்கிறோம். இதில் 7 ஸ்டெப் சொல்கிறோம். முதல் ஸ்டெப் என்ன சொல்கிறாரு, தெளிவான பார்வைங்கிறாங்க. பி கிளியர் இன் யுவர் விஷன்ங்கிறாங்க. எதை அடையணும் அப்படிங்கிறதுல ஒரு தெளிவான பார்வை இருக்கணும் அப்படின்னு முதல் இது. வேக் ட்ரீம்ஸ் ஈல்ட் வேக் ரிசல்ட்ஸ். அதாவது நிச்சயமற்ற கனவுகள், தெளிவில்லாத கனவுகள், அது தெளிவில்லாத ஒரு விளைவைத்தான் அது தரும். அந்த தெளிவு வேணுங்கிறாங்க. முதல்ல நமக்கு என்ன வேண்டும் அப்படிங்கிற தெளிவு. நிறைய பேருக்கு இதுக்கு நிறைய பேசுகிறோம், இக்கிகாய் பேசுகிறோம், பலது தெளிவு இல்லை. அதாவது அந்த விஷன் அண்ட் மிஷன் ஸ்டேட்மெண்ட் எந்த கம்பெனி தரத்தாலும் என்ன சொல்லுது, விஷன் அண்ட் மிஷன் ஸ்டேட்மெண்ட்டுங்க. என்ன அடைய போகிறோம், நம்ம என்னவாக போகிறோம், இந்த 5 ஆண்டுகளில் என்ன ஆகலாம், 10 ஆண்டுகளில் என்ன ஆகலாம் அப்படிங்கிற ஒரு ஷார்ட் டேர்ம் ஒரு விஷன் இல்லை, லாங் டேர்ம் விஷன்லாம் இல்லை. அதை கிளியரான ஒரு பார்வை இருக்காது. என்ன வேணும்னு தெரிஞ்சால் தானே அதை அடைய முடியும். அதனால் அதை வரையறுக்க சொல்கிறாங்க முதல் ஸ்டெப்பாக. முதல் இதுக நம்ம 3 சொல்லிக்கிறோம். விஷுவலைஸ், வெர்பலைஸ், எமோஷனலைஸ்னு சொல்கிறோம். ஒன்றை உணர். விஷுவலைஸ்னா என்ன, உணர்தல். நமக்கு இது வேண்டும் என்பது தெளிவாக உணர்தல், விஷுவலைஸ். இரண்டாவதாக வெர்பலைஸுங்கிறாங்க. உணருங்கள், உருக்கொடுங்கள். ஒரு உருவம். இப்போ ஒரு பிளான், நான் வீடு கட்டணும்னு நினச்சேன்னா ஒரு பிளான் போடுறேன்ல, அது அப்ரூவல் வாங்கிக்கிறேன்ல. பிளான் போட்டு என்னுடைய மனைவியிடம் முதலில் அப்ரூவல் வாங்குறேன். அப்புறம் நண்பர்கள் நல்லா இருக்கு, அப்புறம் கவர்மெண்ட் அப்ரூவல் கிடைத்ததுக்கு அப்புறம் தான் அது போகுது. அப்போ ஒரு விஷயத்தில் வெர்பலைஸுங்கிறா. ரெண்டாவது உருக்கொடுங்கள். இப்போ ஒரு புத்தகம் எழுதுதோம், அந்த புத்தகத்துக்கு வடிவத்தை எதிர்த்தாப்புலையே வரைஞ்சி வச்சுக்கோங்க. அதனுடைய தலைப்பை எண்ணி பாருங்கள், அதில் அதோடையே திரிங்கிறான். வாண்டர் வித் இட் அப்படிங்கிறார். வாண்டரிங். போகிற போதெல்லாம் அதை பற்றி நினைக்கிற போது, செய்திகள் கிடைக்கிற போதெல்லாம் எழுதி வைக்கிறோம். முதலாவது விஷுவலைஸ், ரெண்டாவது வெர்பலைஸ்னார், மூன்றாவது ஒன்று எழுதிட்டோம், அதை வரைஞ்சி வச்சுட்டோம், உட்கார்ந்துருக்க முடியாமா, அதுக்கு உயிரூட்டுங்கள்ங்கிறாரு, எமோஷனலைஸுங்கிறாரு. 3 விஷயம் என்ன, விஷுவலைஸ், வெர்பலைஸ், எமோஷனலைஸ். நமது உணர்வுகள் அதுக்கு ஊட்டணும். அந்த ஒரு 2 விஷயம் சொல்கிறாங்க. ஒரு ஷூஸு, ஒரு பிள்ளைக்கு ஒரு அழகான காலணி வாங்கினானாம். அந்த காலணியை பிள்ளை போட்டு ஓடி வருகிறத கற்பனை பண்ணுங்கிறான். விஷுவலைஸில் வெறுமனை அந்த விஷயம் மாத்திரம் இல்லை, அது நடந்ததாக. அதற்கு எமோஷனலைஸ். நான் வெகு காலத்திற்கு முன்பு என்னுடைய வீடு இதில் கட்டிக்கிட்டு இருக்க போது, ஊரில் கட்டுற போது, அங்கே ஒரு வயதான கொத்தனார், நான் அங்கே நின்றிருந்தேன். அவர் சொன்னார், அங்கே பூசினார் அந்த கதவை, அந்த சுவற்றை பூசுகிற போது அவர் சொன்னார், இங்கே எவ்வளவு படித்தவர்கள் வரப்போகிறாங்க ஐயா, எவ்வளவு உணர்வோடு அது பண்ணுறாரு பாருங்களேன் அவருடைய இதில். இது சாமானியமான இந்த ஹால், இந்த அரங்கு இல்லை. இந்த ஹால்லாம் அவரை வார்த்தை சொல்லலை. இந்த இடத்துல படித்தவர்கள்லாம் நீங்கள் இருக்க போறிய, செல்வந்தர்கள் இருக்க விட நான் படித்தது தான் அவருக்கு மனசில் பட்டிருக்கும் போல இருக்கு. எத்தனை படித்தவங்க வரப்போறிய, அவ்வளோலாம் இருக்க போறியது. நான் அதை கற்பனை செய்தேன். பல நண்பர்கள், அன்றைக்கு அழகுராஜா வந்தது போல பல நண்பர்கள் என்னோடு அங்கு இருப்பதாக நான் கற்பனை பண்ணுறேன். அந்த கற்பனை பண்ணுற போது இதுதான் ஒன்றை கிளியராக, அதாவது தெளிவுற அதுக்கு பிளான் பண்ணுங்க. அதற்கப்புறம் அதை பற்றி உருக்கொடுங்கள்,
அதற்கப்புறம் அதுக்கு உயிரூட்டுங்கள், செயலாற்றுங்கள் அப்படிங்கிறது தான் முதல் ஸ்டெப்பு. 7 படிநிலைகளில் நமது ட்ரீமை வெளிப்படுத்துதல்னா புலப்படுத்துதல். இந்த உலகுக்கு என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்ந்து காட்ட வேண்டும் அப்படிங்கிறதா இந்த மேனிஃபெஸ்ட்ங்கிற ஒரு வார்த்தையினுடைய இது. இப்போ 2வது ஸ்டெப், அதுக்கு தமிழ் சொல்லுது எண்ணி துணிக கருமம்னுச்சு. வேலையை செய்கிற போது தமிழ் சொல்லாததில்லை, வள்ளுவம் சொல்லாததில்லை. பல ஆங்கில நூல்கள் இதழை பற்றி நிறைய பேசுகிறாங்க. நான் பெரும்பகுதி ஆங்கில நூல்களை படித்து அதற்கு சரியான அது தமிழிலே அதைவிடவும் மேம்பட்டு சொல்லி இருக்கிறத நான் காண்கிறேன். அப்படி 2ஐயும் ஒப்பிட்டு காண்பது போது அதன் மனதிலே பதிகிறது. அதிலே கொஞ்சமாவது நான் அதை பின்பற்றுகிறேன். அதுதான் எனக்கு மகிழ்ச்சி. இதில் நான் முடிக்கிற போது என்னென்னலாம் இதில் நான் பின்பற்றினேங்கிறதையும் சொல்ல விரும்புகிறேன். 2வது படிநிலை, அதாவது முதல் படிநிலை நமது ஒரு என்ன வேணும் நம்ம வாழ்க்கையிலேங்கிறத அதை தெளிவுற அதை வரையறுத்து எழுதுங்க. இன்னொன்று, நமக்கு பேஷனே என்னன்னு தெரியலைங்கிறாங்க. நமக்கு என்ன வேணுங்கிறது நமக்கு தெரியலைங்கிற அதுக்கு ஒரு ஸ்டெப்பு, நான் படித்த ஸ்டெப்பை சொல்கிறேன். அதாவது கடந்த 1 மாதத்தில் உணவு மற்ற ஒரு இதுகள் தவிர, எசென்ஷியல்ஸ்னு சொல்கிறோம்ல, அதுக்கு தவிர வேறு எதுக்காக எவ்வளவு செலவழித்தோம் அப்படின்னு யோசிச்சா நமக்கு எது நமக்கு ஒரு வேண்டியது, நமக்கு எது பேஷன்னு தெரிஞ்சிடுமா. நான் சிறுக கட்டி பெருகவாள் அப்படிங்கிற ஒரு கொள்கை உடையவன். அவசியம் இல்லாததற்கு ஒரு பைசா கூட செலவழிக்க மாட்டேன். ஆனால் சென்ற மாதத்தில் கிட்டத்தட்ட 1200 ரூபாய்க்கு புத்தகங்கள் வாங்கியிருக்கிறேன். எத்தனை மணி நேரம்? பல மணி நேரங்களை சான்றோர்களான நமது கோபாலையா, அழகராஜ் ஐயா போன்ற இனிய நண்பர்களுடைய உரைகளில் செலவழிச்சிருக்கேன். இப்ப திருக்குறளில் மிக ஆழங்கால் பட்டு பேசுகிற சத்யா ஐயா போல இதுல நான் பல மணி நேரம் செலவழிச்சிருக்கிறதுனா என்ன பொருள்? என்னுடைய நாட்டம், பேஷன், அளவற்ற விருப்பம் இந்த படித்தலை பகிர்தலும் இருக்கிறதுன்னு நான் புரிஞ்சுக்கணும். அதை நான் மேம்படுத்திக்கணும். அதான் முதல்ல இதை வைத்து நான் வரையறை வச்சுக்கணும். இந்த இந்த ஆண்டுகளில் ஒரு புத்தகத்தையாவது வெளியிட வேண்டும் அப்படிங்கிற வரையறையை நான் கொண்டாடலாம். வாழ்க்கையுடைய இதெல்லாம் இது ஒரு சின்ன உதாரணமாக நான் இப்போ எண்ணி பார்க்குறேன். அது மாதிரி உங்களுடைய எதுலெல்லாம் கேரியரில் கொண்டாடணுங்கிறாங்க, உங்களுடைய வேலையில், ரிலேஷன்ஷிப்பில் கொண்டாடணுங்கிறாங்க. என்ன கோல் ரிலேஷன்ஷிப்பில்? பிள்ளையே என்ன படிக்க வைக்க போகிறோம், அந்த ரிலேஷன்ஷிப்பில் என்ன கொண்டாடணும் கிளியராக வரையறை பண்ணுங்கிறாங்க. ஒரு ஷார்ட் டேர்முக்கு லாங் டேர்முக்கு. அதே மாதிரி உங்களுடைய அந்த சூழல் இதுகளெல்லாம் எதெல்லாம் பண்ணலாம். 5F சொல்கிறோம். உங்களுடைய ஃபிட்னஸ், அதில் என்னென்ன பண்ணணும், அச்சீவ் பண்ணணும்னு வரையறை பண்ணிக்கிங்க. உங்களுடைய ஃபினான்ஸில், ஃபேமிலியில், ஃப்ரெண்ட்ஸோட, அந்த மாதிரியெல்லாம். ஃபெய்த்துங்கிறான் கடைசியாக 5Fல என்னென்ன F? 1 ஃபிட்னஸ், 2 ஃபேமிலி, 3 ஃபினான்ஸ், 4 ஃப்ரெண்ட்ஸ், 5 ஃபெய்த். அதுதான் நான் பேஷன்னு சொல்கிறேன். இந்த பேஷனை நான் தொடர விரும்பின பேஷன். இப்போ 2வதுக்கு போய், ஏன்னா முதல்ல இதை கொஞ்சம் அதிக நேரம் செலவழிச்சா நல்லா இருக்குங்கிறதுக்காக செலவழித்தேன். ஸ்டெப் 2ல என்ன சொல்கிறாரு? ரிமூவ் ஃபியர் அண்டு டவுட்டுங்கிறாரு. நமக்கு பெருந்தடை என்ன? நம்ம எண்ணியதை எண்ணியாங்கு எய்துவதற்கு தடை என்ன? நம்மால முடியுமா அப்படிங்கிற தடை தான் இந்த செல்ஃப் டவுட். எனக்கு போதிய அதுக்கான திறமை இருக்கா அப்படிங்கிற அந்த தடை தான் நமக்கு, மனத்தடை தான் நமக்கு. இது ரிமூவ் ஃபியர். எதுக்கு எடுத்தாலும் பயம். அது நடக்குமா, இது நடக்குமான்னு.
முதல் ஸ்டெப்பே எடுத்து வைக்க மறுக்கிறான். ஒரு இது புறக்கணிச்சிருவாளா? அதாவது ஒரு எனக்கு தெரிந்த ஒரு உயர் பதவியில் இருக்கிறவர், அங்கே அலுவலகத்தில் இருக்கிறவர்கள்லாம் சிறந்த விற்பனைக்காக கணவரையும் மனைவியையும் கூப்பிட்டு பாராட்டுறதுன்னு சொன்னாங்க. அதாவது கூப்பிட்டுருக்காங்க பெரிய விருந்துக்கு. அந்த பொண்ணு என்ன சொல்லிட்டாங்க, நான் அங்கே எல்லாரும் நுனிநாக்கு பேசுவாங்க, ரொம்ப விதவிதமாக ட்ரெஸ்லாம் பண்ணிக்கிட்டு வருவாங்க, நான் வரலைன்னு சொல்லிட்டாங்க. இது என்ன? ஒரு பயத்தால் செல்ஃப் ரிஜெக்ஷன். இது கடைசியில் கணவர் மட்டும் போனார். அங்கே பலரும் நீங்கள் மனைவியை கூட்டிகிட்டு வரலையான்னு கேட்டாங்க. இவர் மிகப்பெரிய ஒரு அருமையான அதிகாரி, அதாவது விற்பனையில் உச்சத்தை தொட்டவர். அப்படி கேட்குறாங்க அவங்க. அங்கே சாதாரணமாக தான் எல்லோரும் இருக்காங்க. அவங்க அந்த பொண்ணு அவங்க கொண்டாந்து அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் காமிக்கிற போது அந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்க, அடடா நான் வந்திருக்கலாமே அப்படிங்கிறாங்க. இங்கே அவர்களே ஒரு பயத்தில் அதுக்கு போகாமே எடுத்துட்டாங்க. அப்போ ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க, ரிமூவ் ஃபியர். இந்த டவுட், பயம் மற்றும் சந்தேகம் நீக்குதல். நம்மை புலப்படுத்தாமல் தடுப்பது என்ன, பெரும் தடை என்ன? இந்த பயமும் அந்த இதுவும். இதை எப்படி போக்குறது? இதை போக்குறதுக்கு என்ன சொல்கிறாங்க, இதில் இந்த நமக்கு நிறைய சொல்லித்தருது. அசைவிலா ஊக்கம்ங்கிறாங்க. ஊக்கம் உடையானுளை அதர்வினாய் செல்லும்னாரு. அப்போ வழி கேட்டுக்கிட்டு அது வந்து சேரும்னு நமக்கு சொல்லிக்கிறது தமிழ் வெள்ளமும் சொல்லுகிறது. அதே மாதிரி ஊக்கமுடைமை ஒரு நாளும் தளர்வரியா மனம் கேட்கிறார் அபிராமி பட்டர். கலையாத கல்வியில கேட்கிறார், சலியாத மனம் கேட்கிறார். அப்போ அந்த சலிச்சது அது சலியாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்கிறாங்க, ப்ராக்டிஸ் செல்ஃப் லவ்ங்கிறாங்க. ப்ராக்டிஸ் செல்ஃப் லவ். இந்த நான் சொன்ன அந்த ஒரு இதில் அந்த பொண்ணு, என் கணவர் பாராட்டப்படுகிறார், நான் போனால் எனக்கு அந்த பாராட்டினுடைய ஒளி என் மேலும் படும் அப்படின்னு ஒரு லவ் இருந்தா, தன் மீது மரியாதை இருந்தா தான் அது அங்கே போய் கலந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அதையெல்லாம் எப்படி வளர்த்துக்கிறது? இதுக்கு அடைந்த வெற்றிகளை முதல்ல ஒரு மீட்டிங்கு போய் இவங்களை யாரெல்லாம் பாராட்டினாங்களோ அதையெல்லாம் எழுதி வச்சுக்க சொல்லாங்க. முதல் ஸ்டெப்பில் என்ன சொன்னேன், உங்களுடைய எதற்கு செலவழித்தோம், எதற்கு மணி நேரத்தை செலவழித்தோம்னு பார்த்து அதில் அந்த உங்களுடைய கோல் அமைச்சுங்கன்னு சொன்னேன். தெளிவுரை எழுதி வச்சுங்கன்னு சொன்னேன். ரெண்டாவது இப்போ சொல்கிறது, இதுக்கு ப்ராக்டிக்கல் டிப் சொல்கிறது, இந்த ரிமூவ் ஃபியர். அதுக்கு அந்த தயக்கத்தை ஒழிக்கிறதுக்கு நான் வெற்றியடைந்தால் என்ன ஆகுங்கிறத கற்பனை பண்ணுங்க, முயற்சி பண்ணுங்க. அதுதான் ரெண்டாவது. மூன்றாவது, அலைன் யுவர் பிஹேவியர் சொல்றார். என்ன, முதலிலே ஒன்றை வரையறுச்சுக்கிட்டோம் நம்ம நோக்கத்தை. ரெண்டாவது என்ன பண்ணுறோம், நமக்கு அதில் உள்ள மனத்தடையை நீக்கிக்கிறோம். மூன்றாவது செயலாற்றுங்கள்னு சொல்றார். நினச்சிக்கிட்டு இருந்தா ஒரு விதையை போட்டால் அது ஒன்று முளைக்கலாம், அல்லது முளைக்காம போகலாம். விதையே போடாட்டி அது முளைக்கவே போகிறதில்லை இல்லையா? அப்போ இந்த அந்த முயற்சியை ஆரம்பி 1000 மைல் பயணமும் முதல் காலடி முதல் ஸ்டெப்பில் தான், அது முதல் காலடி எடுத்து வைக்கிறதுல தான் தொடங்குதுங்கிறாங்க. அந்த காலடி அதை எடுத்து வைப்போங்கிறதா செயல் நன்றேங்குச்சு திருக்குறள். அப்போ அந்த இதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்கிறாங்க, இந்த செயலுக்கு யாரெல்லாம் உதவக்கூடும் அப்படியெல்லாம் பாருங்கிறாங்க. யுவர் டெய்லி ரொட்டீனை அதை இந்த ஹேபிட்ஸை ஒழுங்கு பண்ணுங்கிறாங்க. நமது தினம் நம்ம செய்கிறோம் பார்த்தீங்களா, அதனுடைய கூட்டுத்தொகை தான் வெற்றிங்கிறாங்க. தினம் ஆற்றக்கூடிய செயல் நான் பார்த்த கோலில் நிர்ணயிச்சுட்டேன், மனத்தடைகள்லாம் விளக்கிட்டேன்,
ஆனால் 10 மணிக்கு வரைக்கும் தூங்கினேன், 12 வரைக்கும் தூங்கினேன்னா நல்ல பொழுதை எல்லாம் தூங்கி கிடத்தவர்கள் என்ன போட்டாங்க, தானும் கெட்டாங்க. படையினில் தூங்கியவன் என்னானா, பாடசாலையில் தூங்கியவன், பள்ளியில் தூங்கியவன் என்னானா. அப்போ அந்த ஹேபிட்ஸ் வெற்றிக்கு 3வது படி அந்த அம்மா சொல்லித்தர்றது என்ன, நமது ஹேபிட்ஸை ஒழுங்கு பண்ணுங்க. செயல் வேணும்னா அதற்கான என்ஷூர் யுவர் டெய்லி ஆக்ஷன்ஸ் அண்ட் ஹேபிட்ஸ் சப்போர்ட். எதெல்லாம் நமது எண்டு கோலுக்கு உதவக்கூடுமோ அதையெல்லாம் செய்யணுங்கிறாங்க. அதை பற்றி ஒரு புத்தகம் படிக்கணும், அதை பற்றி தெரிந்தவர்களோட சேரணும், தெரிந்தவர்கள் உதவியையும் நாடணும். நம்மளே செய்ய முடியாது. கல்வியா செல்வமா வீரமானு கேட்டதுல அவர் சொல்லுவாரு, அந்த கல்வியும் செல்வமும் 3 பேரும் ஒருத்தகிட்ட வந்து பொருந்திட முடியாது. ஆனால் இந்த 3 பேரையும் நான் வேலைக்கு வச்சுக்கலாம். இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை வச்சுக்கலாம். எங்கிட்டயே ஒன்றுதான் இருக்கும். சரியா? அப்ப இதுல என்ன சொல்றாரு, ஆக்ஷன்கிற போது, செயலாற்றுங்கிறது போது, அந்த செயலாற்றக்கூடிய வழிகளை எல்லாம் யார் உதவக்கூடும், எது உதவக்கூடும், இதையெல்லாம் எண்ணி 5 இருள்தீர எண்ணி செயல்னு சொன்னிச்சு. காலம், இடம், கருவி 5 சொல்லுகிறார் நமது வள்ளுவப் பெருமான். அதை இருள் தீர எண்ணி செயல் சொன்னார். செயல் நன்றேங்கிறது தான் நம்ம சொல்றது. அதை நம்ம பலரும் வெற்றிக்கு அடிப்படை, அதை பற்றிய சிந்தனை, அதற்கு ஏற்ற உழைப்பு. நாங்கள் வெற்றி அடையணும்னா ஒன்று அதை பற்றிய சிந்தனை, அதற்கு ஏற்ற உழைப்பு. அதைத்தான் 3வது ஸ்டெப்பாக சொல்றாரு, அலைன். ALIGN, அலைன் யுவர் பிஹேவியர், செயல்களை எண்ணங்களோடு இணைத்தல். இது 3வது. அப்போ முதலில் நான் என்ன பண்ணணும், ஒரு தெளிவாக வரையறை செய்யணும். 2வது அந்த வரையறையை மனக்கண்ணிலே காணணும். அதற்கு ஒரு உருவம் மாதிரி எழுதி வச்சுக்கணும். ஒரு 450 மார்க்குனா 450 அப்படின்னு எழுதி வச்சுக்கணும். அப்புறம் 3வதாக அதை என்ன சொன்னேன், விஷுவலைஸ், வெர்பலைஸ் சொல்லிட்டேன். அதற்கு உணர்வூட்டுங்கள்னு சொன்னேன். அதுக்கு நிறைய உதாரணம் சொன்னேன். இப்போ 3வதாக இதை உணர்வூட்டிட்டு உட்கார்ந்துருக்காம செயலாற்றுங்கள் சொல்கிறோம். அதுதான் 3வது ஸ்டெப். இதில் மேனிஃபெஸ்ட் 3வது ஸ்டெப். 4வது ஸ்டெப்பு, பிரபஞ்சத்தில் சோதனைகளை எதிர்கொள்ளுங்கிறார். ஓவர் கம் டெஸ்ட் ஃப்ரம் த யூனிவர்ஸ். யூனிவர்ஸ் டெஸ்ட் வச்சுக்கிட்டே இருக்குங்கிறார். யூனிவர்ஸுங்கிற போது எல்லாரும் பிரபஞ்சம்ங்கிறாங்க. அது பிரபஞ்சம்னா என்ன, உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டேருச்சு. அப்போ உலகம்ங்கிறது வேற இல்லை, அங்கு வாழ்கிற மக்கள் தான் உலகம், அந்த சூழல் தான் உலகம். அது எப்பவும் ஒத்து வந்துக்கிட்டே இருக்காது, அது டெஸ்ட் வச்சுக்கிட்டே இருக்கு. அதனால என்ன சொல்றாரு, ஓவர் கம் டெஸ்ட் ஃப்ரம் த யூனிவர்ஸ்னு சொல்றாரு. challenges and setbacks are inevitable. அது இன்னவிட்டபிள் தான். உலகத்தில் இன்னாதம்மை உலகம்னு சொன்னாங்க புறநானூறு. இனிய காண்ப அதன் இயல்புணர்ந்தோரே, அதுதான் புத்தகம் சொல்லுது. இயல்பு. இந்த பிரபஞ்சம் உனக்கு டெஸ்ட் வைக்கிறதா நினைச்சுக்க. எப்படி நினைச்சுக்க சொல்றாரு, பிரபஞ்சம் டெஸ்ட் வைக்கிறதா நினைச்சுக்க சொல்றாரு. என்னென்னலாம் டெஸ்ட் வைக்கலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அரசாங்கத்தில் ஒரு ரூலை மாற்றிடுறான், அது ஒரு டெஸ்ட்டு. அதுக்கு எவ்வளோ ஜிஎஸ்டின்னு கொண்டாடுறான், பணத்துக்கு மதிப்பில்லைங்கிறான். அது என்ன, அது வைக்கிற டெஸ்ட்டு. அதுலேருந்து எப்படி வெளியே வர்றது, கிளைமேட்டு, எவ்வளவு கிளைமேட்டு, விவசாயம் கிளைமேட் சார்ந்ததாக இருக்கிறது. அப்போ அதிலெல்லாம் எப்படி, இதிலெல்லாம் ஒரு மனச்சோர்வு சமயத்தில் வந்துடுது. இதுகள்லாம் நமக்கு டெஸ்ட் வைக்குது. இந்த உலகம் என்னை வெற்றி அடைகிறதுக்கு உள்ள டெஸ்ட் வைக்குது. வெற்றிக்கு தடை இல்லை, அதை தாண்டினால் நமக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு. இதுக்கு என்ன சொல்கிறாங்க,
அதாவது சேலஞ்சஸ் இப்போ இதை கமிட் பண்ணுங்கிறான், எதிர்பாருங்கிறான். இன்று நமது இனிய நண்பர் சந்திரமோகன் ஐயா காலையில் இந்த மாதிரி நீங்கள் பேச முடியுமா ஐயானார். நான் நல்லது அப்படின்னு சொன்னேன். எனக்கு எதிரே இருந்த நூலே இந்த மேனிஃபெஸ்டுங்கிற நூல். இந்த மேனிஃபெஸ்டுங்கிற நூலே நான் ஒரு சங்கரா கல்லூரியில் கிட்டத்தட்ட 200 மாணவர்களுக்கு முன்னிலையிலே ஒரு உரை கொடுத்தேன். காஞ்சிபுரம் ஏனாத்தூரில் இருக்கிறது மிக அருமையான கல்லூரி, அருமையாக நடத்துகிறாங்க. அங்கே எனக்கு கொடுத்த புத்தகம் இந்த மேனிஃபெஸ்ட். நான் இதை முழுவதும் படிக்கலை, மேசை மேலே இருந்துச்சு. ஐயா கேட்கவும் புத்தகத்துக்கு பேர் ஒரு தலைப்பை சொல்லுங்க, அந்த தலைப்பை சொன்னேன். அப்புறம் அழகுராஜ் ஐயா மறுபடி திருப்பி ஃபோன் பண்ணி கேட்டாங்க. அவர்களிடம் இதை பேசுகிறோம்னு சொல்லிட்டு நான் இதற்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5-2 மணி நேரம் மத்தியான சமயத்தில் நான் ஒரு அசருவது உண்டு. ஆனால் இன்று அந்த அயற்சியை நீக்கி இந்த கமிட் பண்ண சொல்கிறாங்க பாருங்க. அந்த இது பிரபஞ்சம் சோதனை மாதிரி வைக்க அன்னைக்கு தான் ரொம்ப தூக்கம் வர்றது மாதிரி இருக்கு. அதை கமிட் பண்ணி நான் அதை கோர்வையாக எழுதி நான் இப்போ சொல்லுகிற போது எனக்கு பல விதங்களில் இது உதவுது. என்னுடைய மன அழுக்குகளை போக்கிக் கொள்ள என்னுடைய மனக்கு இதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குறைகள் இருக்கு. அதையெல்லாம் இந்த 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 7520 நிகழ்வுகள் என்ன நமக்கு தந்திருக்குன்னு யோசிச்சு பார்த்தா இதைத்தான் தந்திருக்கு. அதாவது ஒரு பிரசங்கி பண்ணிகிட்டே இருந்தாராம். அவர்கிட்ட இதில் ஒருத்தன் அதை தினம் போயிட்டு வந்தாங்களாம் கணவர். நிறைய பேர் எங்கள் வீடுகளில் எல்லாம் என்னை மிகவும் ஆதரிக்கிறார்கள். சில வீடுகளில் ஏன் இவர் இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு எரிச்சல் படுபவர்களோட இருக்காங்க. அந்த அம்மா எரிச்சல் பட்டாங்களாம். இவர் என்ன பண்ணாராம், ஒரு சாணியல்ற கூடை, அதில் சாணியெல்லாம் ஒட்டியிருக்கு. அதில் ஒரு வேலையாளை கூப்பிட்டு இதில் போய் தண்ணி முடிச்சுக்கிட்டு வா அப்படின்னு சொன்னாராம். அவன் போய் ஆற்றுல அந்த அம்மாவுக்கு நேர அதில் போய் முக்கி எடுத்துக்கிட்டு வந்தானா. அதில் இவ தண்ணி நிற்குமா, ஓட்டை உள்ள கூடை, அதை இன்னைக்கு எடுத்துகிட்டு வந்துட்டான். அப்புறம் மறுநாள் இதை போய் ஆற்றுல தண்ணி எடுத்துகிட்டு வரணும். போய் ஒரு வாரம் எடுத்துகிட்டு வர்ற போது அந்த கூடையில் இருக்கிற அழுக்கு பூரா நீங்கிருச்சான். மனைவிட்ட சொன்னாராம், நான் இதில் ஒன்றும் தண்ணியெல்லாம் இப்போ கொண்டாடல, ஆனால் அந்த கூடையில் இருந்த அழுக்கெல்லாம் நீங்கிருச்சுன்னா. அது மாதிரி இங்கே சான்றோர்கள்ட்ட இது பல பெரியோர்கள் பிரசங்கங்கள் பண்ணி வித்தும்னு எழுதுறாரு நமது பாரதி. எழுதுகிற போது இங்கு இந்து மதாபிமான சங்கத்துக்கு வந்தபோது எழுதுறாரு, இவர்கள் அந்த மன இழுக்கை போக்குகிறார்கள். அதுபோல நான் இங்கே கமிட் பண்ணதுனால நான் என்ன சொல்றேன், நீங்கள் ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே நம்ம இருக்கோம். அது பிரபஞ்சம் நமக்கு வைக்கிற சோதனைங்கிறான் இந்த புத்தகத்தில். அந்த சோதனைகள் இருக்கத்தான் செய்யும், அதை வெற்றி கொள்ளுங்கிறாங்க. அப்போ இதுக்கு என்ன சொல்கிறாங்க, எதிர்கொண்டு முன்னேறுதல், அக்செப்ட் அண்ட் இம்ப்ரூவ் அப்பான் இட். தடைகள் வரும் என்பதை அக்செப்ட் பண்ணிக்க, அதற்கு நீ ஏற்பாடுகளோடு முன்னேறு அப்படிங்கிறது 3வது கொள்கை. 4வது கொள்கை அது என்ன சொல்றாரு, ஓவர் கம் டெஸ்ட் ஃப்ரம் த யூனிவர்ஸ். ஓவர் கம் யூனிவர்ஸ் டெஸ்ட் வச்சுக்கிட்டே இருக்கு. யூனிவர்ஸுங்கிறது சூழல் தான், அது வச்சுக்கிட்டே இருக்கு. 5வது ஸ்டெப்பு எம்பரேஸ் கிராட்டிடியூட் வித்தவுட் கவிட்ஸ். இது ரொம்ப முக்கியமானது. எம்பரேஸ் என்ன, நிபந்தனையற்ற நன்றி உணர்வை கடைப்பிடிக்கவும். நிபந்தனை, நம்ம ஒருத்தன் சாரின்னு நமக்கு பாராட்ட சொல்லவும் தெரியலையா, பாராட்ட பெறவும் தெரியலையா, நன்றி சொல்லவும் தெரியலையா. ஒருவர் பாராட்டுனாரா, ஒரு வீடு கட்டியிருக்காரு. அந்த வீடு கட்டுறதுக்கு புதுமனைக்கு வந்தவர் நல்லா வீடு கட்டியிருக்கீங்க அப்படின்னு பாராட்டுனாராம். இவர் என்ன பண்ணாராம், ஏதோ ஏழைக்கு ஏற்ற எள்ளுருண்டை, அங்கே கடை வாங்கி இங்கே கடை வாங்கி பிச்சு பிடுங்கி கட்டியிருக்கேன் அப்படின்னு சொன்னாராம்.
இது அந்த பாராட்டை ஏற்றுக்கொள்ள தெரியவில்லை, நன்றி சொல்ல தெரியவில்லைங்கிறாங்க. எப்படி நன்றி சொல்லியிருக்கணும், எப்படி அந்த பாராட்டை ஏற்றிக்கணும்? ரொம்ப நன்றி, உங்களுடைய அன்பான வாழ்த்துக்கு நன்றி, உங்களை போன்ற பெரியவர்களுடைய இந்த ஆசீர்வாதத்தினால தான் இதை கட்ட முடிஞ்சிச்சு, நண்பர்களுடைய நல் எண்ணத்தால் தான் இது கட்ட முடிஞ்சிச்சு, இதற்கு என்னுடைய துணைவியார் ரொம்ப உதவி இருக்காங்க, பிள்ளைகள் உதவி இருக்காங்க, நண்பர்கள் உதவி இருக்காங்கன்னு சொல்லி ஒவ்வொன்றுக்கும் நன்றி செலுத்துங்கிறாங்க. எக்ஸ்பிரஸ் கிராட்டிடியூடுங்கிறது தான் அவர் சொல்கிற அந்த ஸ்டெப் 5. என்னன்னா, நிபந்தனையற்ற நன்றி உணர்வு. ஒருத்தரை ஒரு இடத்துல மன்னிப்பு கேட்கணும்னா அப்படியே உள்ளபூர்வமான மன்னிப்பு கேட்கறது இல்லை, பல காரணங்களை சொல்லிட்டு இதனால மன்னிச்சுக்க, நான் உங்களை மனசை புண்படுத்தி இருந்தால் மன்னிச்சுக்குங்க. அதாவது நிபந்தனையற்ற எதில் மன்னிப்பாக இருந்தாலும் சரி, ஒவ்வொன்றுக்கும் ஒரு நிபந்தனை போடுறோம். நம்ம மன்னிக்கிறதும் சரி, எதுலையுமே ஒரு நிபந்தனை. மன்னிப்பு கேட்பதிலும் கேட்பதில் ஒரு நிபந்தனை போடுறோம். நன்றி உணர்வு சொல்றதுல அதை என்ன சொல்றாரு, இன்னும் கூட கிடைச்சிருக்கலாம்னு நினைக்கிறோமா. நன்றி சொல்லுகிற போது ஒருத்தன் நல்ல உதவி பண்ணா அவன் இன்னும் கூட கொடுத்துருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாமா. அப்ப 5வது ஸ்டெப் சொல்றாரு, நிபந்தனையற்ற நன்றி உணர்வு கடைபிடிக்கவும். அது பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் வர்றாங்க. இந்த புத்தகத்தில் மற்ற 3 புத்தகங்களையும் சேர்த்து, 1 சீக்ரெட்டில் வர்ற லா ஆஃப் அட்ராக்ஷன், 2 குட் லைஃப் குட் வைபினர், குட் வைப்ரேஷன்ஸ் குட் லைஃப் கொடுக்குதுன்னு ஒன்று. அப்போ இந்த நன்றி உணர்வு, வாழ்த்துவது, பாராட்டுவது இதெல்லாம் நல்ல அதிர்வுகளை நமக்கு தருதான். சரியா? இந்த கோபம், பொறாமை இதெல்லாம் பேட் வைப்ரேஷன்ஸை தருது, லோ வைப்ரேஷன்ஸை தருது. இது குட் வைப்ரேஷன்ஸை தருது. இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன்ல யூனிவர்ஸ் எதுக்கு தருங்கிறாங்க, நம் மனம் முழுவதும் ஒரு மாபெரும் சக்தியாக அந்த அதிர்வு, நல்ல அதிர்வுகள் இருந்தா நமக்கு நல்லது நடக்கும், நல்லது ஈர்ப்போம்ங்கிறாங்க. நான் இப்ப அழுது வடிஞ்சுக்கிட்டு இருக்கிற முகம் பேட் வைப்ரேஷன்ஸ், மலர்ச்சியாக இருக்கிற முகம் குட் வைப்ரேஷன். மலர்ச்சியாக இருக்கிற முகத்தை பார்த்தா தான் உங்களுக்கு மகிழ்ச்சி வரும். இந்த வைப்ரேஷன்ஸோடு இருந்தால் தான் நான் உங்களால் அட்ராக்ட் பண்ண முடியும், எனக்கு உதவி கிடைக்கும். அழுது கொண்டிருக்கவனுக்கு ஒருத்தனுக்கு போய் உதவி பண்ணுவாங்களா? முகமே எப்போ பார்த்தாலும் எரிச்சலோடு இருக்கவனுக்கு. அப்போ இதையெல்லாம் இந்த 10 புத்தகங்கள் இந்த இது சொல்லுகிற வாழ்வியல் நூல் சொல்லுது. எம்பரேஸ் கிராட்டிடியூட். அப்போ எப்பொழுதெல்லாம் நீங்கள் நன்றி சொல்லுகிறீர்களோ அப்போல்லாம் நமக்கு குட் வைப்ரேஷன்ஸ் இருக்கான். நம்ம மனம் நல் அதிர்வுகளாலே, நல் எண்ணங்களாலே நிரப்பப்பட்டுள்ளது. சொல்றாரு, கொன்றன்னை செய்தாலும் ஒன்று நன்றுள்ள கெடும்னாரு. கொல்றது மாதிரி ஒரு இன்னும் இதை செஞ்சாலும் நன்றி வரப்பது நன்று என்று சொன்னார். இந்த புத்தகங்களையெல்லாம் மறுபடியும் அங்கேருந்து தான் நான் பார்க்கிறேன். அப்போ எக்ஸ்பிரஸ் ஜெனியூன் தேங்க்ஸ். அதே மாதிரி ஜெனியூனா சொல்லு, ஃபார் வாட் வி ஹாவ் வித்தவுட் எனி பட்ஸ். பட் இஃப் நம்ம சொல்கிற வார்த்தைகள் பட், இஃப், மேபி இதெல்லாம் கிடைத்ததற்கெல்லாம் நன்றி கூறு. இன்னும் ஏன் நம்ம நன்றியில் கொஞ்சம் குறை வைக்கிற, இன்னும் கொஞ்சம் கிடைச்சிருக்கலாம்னு நினைக்கிறோமா இல்லையா? அந்த கண்டிஷன் போடுறோமா? எப்போவெல்லாம் கண்டிஷன் போட்டோமோ அப்போவெல்லாம் நம்ம லோவுக்கு போய்டுறோமா வைப்ரேஷனில். அப்ரிஷியேட் ஸ்மால் ஜாய்ஸ் இன் லைஃப்ங்கிறார். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் மகிழ்ந்து நன்றி கூறி பாருங்கள் அப்படிங்கிறார். இந்த நன்றிக்கு முக்கியமாக நான் இப்போ ஆரம்பிச்சிருக்கிறது ஒரு ஜேர்னல். நான் இப்பொழுது இந்த மாதிரி புத்தகங்களை படிக்க ஆரம்பித்து கடந்த 6 மாதமாக எழுதுகிறேன். முன்னாடிலாம் சொல்லியிருக்கேன். இப்போ நன்றி, நல்ல உணவு சமைத்திருந்தால் கூட நான் அதில் எழுதி வைக்கிறேன். அவங்களுக்கு நேரம் போய் சொல்லலாம். அது எனக்குள்ளே ஏற்படுத்துது ஒரு வைப்ரேஷனை. எனக்கு இன்று எழுதியிருக்கிறதுல
சந்திரமோகன் ஐயாவுக்கும் இந்த தமிழால் இணைவோவுக்கும் அழகராஜ ஐயாவுக்கும் சத்யாவுக்கும் மற்ற கேட்டுக்கொண்டிருக்கிறவருக்கும் நன்றி சொல்கிறேன். அதில் எழுதுகிறேன். சும்மா கொஞ்சம் 2 பெரிய கதவசனம் எழுதலை. இன்று ஒரு நல்ல வாய்ப்பு இருந்தது, ஏற்படுத்தி கொடுத்த நண்பர்கள் அப்படின்னு எழுதி வைக்கிறேன். அப்போ எழுத எதையும் எழுத சொல்கிறாங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, எழுதாத கணக்கு. கோபாலையா, அழகையா, இதை நீங்கள் பூர்த்தி பண்ணுங்க. எழுதாத கணக்கு எழுதாத கணக்கு பூர்த்தி பண்றீங்களா? அழுதாலும் தீராது. அருமை அருமை அருமை. எழுதணுங்கிறாங்க, எதையை எழுதி வச்சது நல்லதுங்கிறாங்க, அழுதாலும் தீராதுங்கிறாங்க. அதை ஒரு பேலஸ்ட் இங்கிலீஷ் பெட்டர் தேன் ஸ்ட்ராங்கஸ்ட் மெமரிங்கிறாரு. இப்போ ஒரு பென்சிலில் நான் இவ்வளவு ரூபா கொடுத்தேன்னு எழுதி வச்சா அவன் இவ்வளோ ரூபா திருப்பி தந்துட்டான்னு எழுதி வைக்கிறேன், இவ்வளவு பாக்கின்னு எழுதி வைக்கிறேன். அது எழுதுனது பென்சில் தான். அது ஸ்ட்ராங்கஸ்ட் மெமரி. அதை விட அது அந்த மெமரியை விட அது சிறந்ததான். அது ரெக்கார்ட் ஆகுது. அதனால நமது நன்றியை பதிந்து வையுங்கள்ங்கிறாங்க. அது என்ன, இது நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்கக்கூடியதுங்கிறாங்க. அதாவது நல்லெண்ணத்தால் நம்மை நிரப்புங்கள் அப்படிங்கிறதான் இதை சொல்கிறேன். இது 5வது ஸ்டெப்பு. 6வது ஸ்டெப்பு, டர்ன் envy into முடிச்சிடறேன். டர்ன் envy into இன்ஸ்பிரேஷன்ங்கிறாரு. அதாவது பொறாமையை ஒரு உந்து சக்தியாக, உத்வேகமாக மாற்றிக்கொள்ளுங்கிறாரு. டர்ன் envy into இன்ஸ்பிரேஷன். ஏன் பொறாமை வருது? என்கிட்ட இல்லை அப்படினால இல்லை. அப்போ எனக்கு வேண்டும். பொறாமைப்பட்டால் நான் விரும்பும் ஒன்று அவனிடம் இருக்கிறது என்று பொருள். அப்ப என்ன பண்ண சொல்றாங்க? நான் விரும்பும் ஒன்று அவனிடம் இருக்கிறது, அதனால பொறாமை வருது. அப்ப அவன் இதுக்கு என்ன ஸ்டெப்பு சொல்றாரு? நான் அவன்கிட்ட இருக்கத அடைவதற்கு என்ன செய்யணும்னு. இவன் இதை படிச்சான், இங்க ஒரு ப்ரமோஷன் வந்துச்சு அவனுக்கு. அப்ப நானும் அதை படிச்சு அந்த ப்ரமோஷனை வாங்கணும். பொறாமப்பட்டு எரிஞ்சா நானும் எரிஞ்சு போவேன். ஆனா என்ன நான் மேம்படுத்திக்கிட்டேன்னு வைங்களே, என்ன மேம்படுத்திக்கிட்டேன்னா அப்ப என்ன நிகழ, அது அந்த மேம்படுத்திக்கிற போது நான் அதை அடைய முடியும். அதனாலதான் பொறாமையை உத்வேகமாக மாற்றுங்கிறார். 7வது ஸ்டெப்பு, ட்ரஸ்ட் இன் தி யூனிவர்ஸ்ங்கிறார். அவர் யூனிவர்ஸ் நிறைய இடங்களை பேசுகிறத நான் சொன்னேன். உலகம் என்பது சூழலாலானது. சூழல் நமக்கு சில சமயங்களில் சாதகமாக இருக்கிறது, சில சமயங்களில் பாதகமாக இருக்கிறது. அப்ப பாதகமான சூழல்களில் என்ன பண்றது? அக்செப்ட். அதை இதுன்னுட்டு அதிலிருந்து முன்னேற பாருங்கள். ஃபோக்கஸ் ஆன் யுவர் எஃபர்ட்ஸ். உங்களுடைய எஃபர்ட்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்க, உங்களுடைய ஸ்ட்ரென்த்தில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அது ட்ரஸ்ட் இன் த யூனிவர்ஸ். அந்த யூனிவர்ஸ் நமக்கு சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் உதவுவார்கள். ஏன்னா நான் சொன்னேன், நான் நல்ல எண்ணத்தோடு என்னை நிரப்பி இருக்கிற போது சுற்றி இருக்கிறவர்கள்லாம் உதவ வருவாங்க. அப்ப அது சூழல் உதவும். நான் மகிழ்வாக இருக்கிற போது, நான் நிறைய படிச்சிருக்க போது, நான் நல்லாரோடு இணங்கி இருக்கிற போது எனக்கு நல்லதே நிகழும் அப்படிங்கிறதான் இருக்கு. அதாவது அப்ப இன்றைக்கு நான் இந்த மேனிஃபெஸ்ட் புலப்படுத்து, வெளிப்படுத்து. எதை வெளிப்படுத்து? நான் என்னுடைய எது வேணும், எனக்கு வேணும் அப்படின்னு நான் வெளிப்படுத்துகிற போது என் மனைவி உதவுறாங்க, என்னுடைய பிள்ளை உதவுது, என்னுடைய நண்பர்கள் வர்றாங்க. ஐயா இந்த மாதிரி நூல்களை சொல்லுவாரு அப்படிங்கிற போது சந்திரமோகன் அவர்களும் நமது அழகராஜ ஐயாவும் நமக்கு வருகிறார்கள். அப்ப வெளிப்படுத்து. தெரிஞ்சிருந்தா தானே உதவுவாங்க. புலப்படுத்து. அப்ப 7 ஸ்டெப்ல இந்த ராக்ஸி நஃபோசிங்கிற அந்த லண்டன் வாழ், அதாவது UK வாழ்
எழுத்தாளர் சொல்வது எல்லாரும் நம்ம சொன்னது தான், ஆனால் அதை ஒழுங்குபடுத்தி சொல்கிறாங்க. என்னென்ன சொல்கிறாங்க? ஒன்று, வரையறுத்தி கொள்ளுங்கள். முதல் ஸ்டெப்பு என்ன? நமக்கு என்ன வேணும், என்ன கோல் தான் விஷன்னு சொல்கிறாங்க. அந்த விஷனை ஒரு ஐயந்திரி வரை எழுதி வச்சுக்குங்க. அதுக்கு 3 நான் படித்ததை சொன்னது. ஒன்று விஷுவலைஸ், அதை எண்ணிப்பாருங்கள், உணருங்கள். 2 வெர்பலைஸ், உருக்கொடுங்கள். 3 எமோஷனலைஸ், அதில் எமோஷனை சேர்த்து அதை அடையுங்கள் அப்படிங்கிறது முதல்ல சொன்னோம். 2வது ஸ்டெப்பு சொன்னபோது அதில் ஒரு நிமிஷம், ரிமூவ் ஃபியர். அதில் நம்மள்கிட்ட இருக்க டவுட்டு, ஃபியர், செல்ஃப் டவுட்டை இது பண்ணணும். அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறாங்க. ஏன்னா அதை மனசில் அந்த ஆட்டிடியூடை கொண்டாடணுங்கிறாங்க. அதை தான் இதில் சொல்கிறது. 3வது ஸ்டெப்பு செயலாற்றுங்கிறார். அலைன் யுவர் பிஹேவியருங்கிறார். அதுக்கு நம்ம திட்டமிட்டதற்கு இதுக்குள்ள அதில் நிறைய சொல்லியிருக்கேன்னா, அது கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் வாங்கங்கிறது சொல்கிறேன். நான் என்னுடைய உதாரணமே சொன்னேன், இன்றைக்கு உரைய வச்சு சொன்னேன். அது மாதிரி இப்போ ஒருத்தருக்கு பைத்தான் தெரியுது, அவர் மேலதிகாரிக்கு ஏஏ யூஸ் பண்ணுறாரு. அப்போ அவர் மேம்படுத்துறதுக்கு அதுக்கு என்ன பண்ணணும்? அலைன் யுவர் பிஹேவியர். யாருடைய பிஹேவியர் மாதிரி? அவருக்கு மேலதிகாரியுடைய பிஹேவியர். அதை கவனப்படுத்தி அவர் பயன்படுத்துகிறார். அடுத்தது 4வது ஸ்டெப்பு, அதாவது டெஸ்ட், ஓவர் கம் டெஸ்ட். இந்த வாழ்க்கை தடைகள் கொடுக்கிறது, இன்னாதம்மை உலகம். அதை அந்த தடைகளை எப்படி அதை மாற்றிக்கொள்வது? அதாவது நிறைய சொன்னேன். அரசாங்க போதில் மாற்றுது, கிளைமேட்டு தருது, மனச்சோர்வு தருது. இதையெல்லாம் நான் முன்னாடி எதிர்கொண்டவன் அப்படின்னு நினச்சா எதிர்கொள்ளலாம். எதிர்கொண்டவர்களுடைய வாழ்க்கையை எதிர்கொள்ளலாம். உதவியை எடுத்துக்கொண்டால் எதிர்கொள்ளலாம். அடுத்தது எம்பரேஸ் கிராட்டிடியூட். அப்போ நல்லெண்ணம், இந்த தேங்க் பண்ணுறது, பாராட்டுறது, நன்றி கூறுறது, நிபந்தனையற்றது சொல்கிற போது அதை நம்ம நல்லெண்ணத்தாலே நிரப்பிக்கொள்ளுதல். அடுத்தது 6வதுக்கு வந்துட்டேன். 6வது பொறாமை. பொறாமைன்னா என்ன? அடுத்தவங்கிட்ட ஒரு விஷயம் எங்கிட்ட இல்லாதது இருக்கு, பொறாமை வந்துருச்சு. அப்போ என்ன சொல்கிறாரு? அதை யோசிங்க. அவன் எப்படி அதை அடைந்தான், எதனால் அடைந்தான்னு அதை நம்மளும் கற்றுக்கொள்ளலாம். அவன் எதை படிச்சுட்டு வந்தான், அதை நம்ம படிக்கணும் அப்படிங்கிறது மாதிரி. பொறாமையும் நமக்கு ஆக்கம் தரும். அடுத்தது 7வது, அதான் ட்ரஸ்ட் தி யூனிவர்ஸ். பிரபஞ்சத்தை நம்புதல்னா இந்த உலகத்தை சுற்றி இருப்பவர்களை, நண்பர்களை, சூழலை நம்புகிறாங்க. அப்போ இந்த 7 கருத்துக்களையும் மேனிஃபெஸ்ட் நமது வாழ்க்கையிலே வெற்றியை நம்மை வெளிப்படுத்தி புலப்படுத்தி அடைவதற்கான வழிகள் என்று இந்த நூலை நான் நிறைவு செய்கிறேன். இனிய நண்பர்கள், இதற்கான பின்னூட்டம் தர வேண்டும் நான் அன்போடு கேட்டுக்கிறேன். மீண்டும் நமது சத்யநாயாவிற்கும், அழகுராஜாவிற்கும், சந்திரமோனையாவுக்கும், பேரறிஞர் கோபாலையா அவர்களுக்கும் மற்றும் சுப்பிரமணிய மற்றவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி. தங்களுடைய உரை 7 நிலைகள், 7 ஸ்டெப் என்ற நிலையில் இருப்பதனால் உங்களுக்கு அந்த நேர மேலாண்மை கொஞ்சம் கூடுதலாக தர வேண்டிய நிலை இருந்தாலும் அடுத்து 3 நிமிடம் கூடிருச்சு. 43 நிமிடம் பேசியிருக்கேன். இருவரிடம் அனுமதி வாங்கிக் கொள்வோம். நேர மேலாண்மையில் ஒருங்கிணைப்பாளரும் சரி, களத்திலும் சரி, நிறுவனரும் சரியாக இருப்பார்கள். ஐயா அவர்களுக்கும், துணைத்தலைவர் அம்மா அவர்களுக்கும், இந்த நிகழ்வினை உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற நமது தலைமைக்கு பேச்சாளர் உதயநிதி ஐயா அவர்களுக்கும், இந்த நிகழ்வை சிறப்பாக ஒருங்கிணைத்த பாடுமன்ற அழகராஜா அவர்களுக்கு, அடுத்து கலந்து சொல்லிருக்கின்ற பாடுமன்ற கோபாலையா அவர்களுக்கும் இணையவழியை கேட்க வணக்கங்கள். மேம்படுத்தப்பட்டது என்ற நிலையிலே
மிக அழகாக 7 படிநிலைகளை எடுத்துக்கொண்டு அந்த 7 படிநிலைகளை ஒரு மனிதன் முன்னேறுவதற்கு, ஒரு செயலை செய்வதற்கு எப்படியெல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டும், அந்த 7 படிநிலைகளில் கூறப்பட்டிருப்பதையெல்லாம் மிக அழகாக சொன்னார்கள். அதில் அந்த கனவை வெளிப்படுத்துவது, அதில் அதை ஒப்பீடு செய்வது, சிறுக கட்டி பெருக வாழ்க்கை என்று ஐயாவுடைய வாழ்க்கையையும் அங்கே எடுத்து சொன்னார். அடுத்து நூல் வாங்குவது, நூல் நம்ம வாங்குகின்ற போது அது நூல்கள் தான் நம்மை மேம்படுத்துகின்றன, நம்மை அறிவை வளர்க்கின்றன அப்படிங்கிறது உண்மை. அந்த பணத்தை சொல்வதற்கு தவறு கிடையாது. அது நமக்கு நூல்கள் வாங்குவது என்பது நமக்கு மூலதனம், நல்ல உண்மை. தயக்கத்தை ஒழித்தல் அப்படிங்கிறது செயலாற்றுக்கள், முயற்சி செய்யுங்கள். அதாவது காலை எடுத்து வைப்போம் அப்படிங்கிறதுனா மிக அழகாக உதவி நாட வேண்டும் என்று சொன்னாரு. வள்ளுவன் சொன்ன மாதிரி எண்ணித்துடைய கர்மம் பின் எண்ணுவம் என்பது இருக்கு. அதாவது முதல்ல எந்த ஒரு காரியத்தை இறங்கினால நாம தெரிஞ்சு துணிஞ்சு இறங்கினா, இறங்கினதுக்கு பிறகு நாம் அதில் பின்வாங்கிறதோ அல்லது அப்போ போய் யோசிக்கிறதோ சரியில்லை அப்படிங்கிறத சிறப்பாக இந்த உலகம் நம்ம இங்கே தேர்வு வைக்கிறது உண்மை. அதில் எந்த ஒரு காரியத்தை எடுத்துக்கொண்டாலும் நாம் அதில் வெற்றி பெறுவோமா இல்லையா பல சோதனைகள்லாம் வரலாம். அந்த சோதனைகளை எல்லாம் எதிர்நோக்கி முன்னேற வேண்டும் என்பதை சொல்லி பொறாமையை மாற்றுங்கள் என்பதை எல்லாம் அழகாக நிறைய சொன்னாங்க. அந்த சூழல் சூழல் கூட நமக்கு பாதகமாக இருக்கா சாதகமாக இருக்கும், அதையெல்லாம் மாற்ற வேண்டும் நிறைய சொல்லலாம். நம்ம காலம் கருதி ஐயாவர்கள் சொன்ன சுருக்கமாக மிக தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். தன்னம்பிக்கை எவ்வளவோ இருந்தாலும் ஒரு 3 சொற்களில், அதுவும் 3 எழுத்துக்களில் சொன்னது சிறப்பாக இருந்தது. கனிவு, தெளிவு, துணிவு என்பதை பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை சுருக்கமாக சொன்னார். நீ எந்த ஒரு காரியத்தை எடுக்க வேண்டும் என்று சொன்னால் கனிவோடு அணுகு, அப்பதான் அது நல்லதா கெட்டதான் தெரியும். நீ விருப்போடைய பார்த்தீங்கன்னா இல்லாததை மாட்டிக்குவார். ஆக கனிவோடு அணுகு, கனிவோடு அணுகிவதற்கு பிறகு அதை தெளிவாக ஆராய்ந்துவார். செய்யலாமா வேண்டாமா தெளிவாக ஆராய்ந்துவார். செய்யலாம்னு தெரிஞ்சுட்டா துணிவோடு செயல்படுத்தி எந்த எதிர்ப்பு வந்தாலும் இல்லைன்னு சொன்னா துணிவா விட்டுரு. ஆக இந்த ஒரு சிறு ஒரு 3 வார்த்தைகள் ஒரு மிகப்பெரிய தத்துவத்தை அழைத்து சொன்னவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அந்த நிலையை இன்றைக்கு ஒரு ஆங்கிலம் எடுத்துக்கொண்டு மிக சிறப்பாக வாழ்க்கையை முன்னேறுவதற்கான வலிமையை எடுத்து சொல்லியிருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள் ஐயா, நன்றி. சிறப்பையா, நல்லது ஒரு மதிப்புரைக்கு கருத்துரை அழகாக வழங்கியிருக்கிறீர்கள். நீங்களும் அந்த நிலைகளை எல்லாம் உணர்ந்து சிறப்பாக கருத்துரை வழங்கியதற்கு நன்றி ஐயா. இப்பொழுது பேராசிரியர் கூட்டு மாவட்ட ஆளுநர் தமிழ்நாடு நினைவு உலக தமிழ் பேர் இயக்கத்தினுடைய நிறுவனர் மற்றும் தலைவர் ஐயா அவர்களுக்கும், துணைத் தலைவர் அம்மா அவர்களுக்கும், தலைமைச் செயலர் ஐயா அவர்களுக்கும், ஒருங்கிணைப்பாளர் ஐயா அவர்களுக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். குறிப்பாகவும் சிறப்பாகவும் இன்றைய நிகழ்வை நடத்தி அமர்ந்திருக்கக்கூடிய பெருமைக்குரிய நம்முடைய 7 சொத்துக்களை நமக்கு பதிந்து கொடுத்த பெருமைக்குரிய உதயதீர்த்தான் ஐயா அவர்களுக்கு பாதம் அணிந்த நன்றிகளை தெரிவிப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைக்கு ஏதோ சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளா வந்து போயிட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு பொழிவு முழுமையாக நான் கேட்டது ஐயாவுடைய பொழிவு. ஆனா இன்றைக்கு எனக்கு ரொம்ப கொடுத்து வைத்திருந்தது, மகிழ்ச்சியாக இருக்கிறது. வாழ்க்கைக்குரிய தத்துவங்களை தெரிந்து கொண்டேன் என்ற மன நிறைவு இருக்கிறது. அது ரொம்ப முக்கியம். நிறைய சொல்லணும், காலம் கருதி 2 நிகழ்வு தான். ஒன்று 7 சொத்துக்களை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. 2வது புலப்பாட்டு நெறி. எம்பில் படிக்கிறப்ப ரிட்டாரிக் தேரி அப்படின்னு ஒரு பாடம் இருந்துச்சு, ஒரு தாள். அந்த தாளுக்கு நம்ம படிச்சு எழுதணும். ஒவ்வொருத்தரும் சங்க இலக்கியத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் எப்படி அந்த புலப்படுத்துகின்ற நெறி எவ்வாறு வேறுபடுகிறது ஒருவருக்கு ஒருவர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. 1700 ரூபாய் செலவழிச்சு புத்தகங்கள் வாங்கி இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இது புத்தி கொள்முதல், பணம் கொடுத்து புத்தியை பெற்றுக்கொள்ளுதல். அந்த வகையில சிறந்து விளங்கக்கூடிய நம்முடைய ஐயா அவர்களுக்கு மீண்டும் பாதம் அணிந்த நன்றிகள். 7 படிநிலைகள் அந்த மேனிஃபெஸ்ட் என்ற நூலை எழுதிய ராக்சி நவோப்சியா என்ற அம்மையார் எழுதினதுல 7 படிநிலைகள்ல 1 தெளிவான பார்வை. என்ன வேண்டும் என்றே நமக்கு தெரியவில்லை. அதுல உள்ள செய்தி 2 ரிமூவ் செல்ஃப் ரெக்ஷன், தயக்கத்தை ஒழித்தல். நம்மால் முடியுமா, இந்த விஷயத்தை எடுத்துக்கிட்ட நம்மளால முடியுமா, நம்மால் முடியாது என்றால் வேறு யாரால் என்று சொன்னோம்னா அது தெளிவா முடிஞ்சு போயிடும். 3 செயலாக்குதல். விதையை போட்டால் முளைக்காமல் இருக்காது, முளைக்கும். ஆனா அந்த விதைக்கணுன்ற சிந்தனையை முயற்சியோடு செய்தல் ரொம்ப முக்கியம். அடுத்து தினமும் நாம் செய்கின்ற செயல்கள் தான் நம்முடைய வெற்றிக்கு வழி. 4 பிரபஞ்ச சோதனை, டெஸ்ட். ஓவர் கமிட்ஸ் ஃப்ரம் த யூனிவர்ஸ்
அதுல கமிட் பண்ணிக்கிறது, நம்மளை நாமே ஏற்றிக் கொள்ளுதல், மூடும் பாவமாக ஈடுபடுத்திக் கொள்ளுதல். அதனால அதுல ரொம்ப முக்கியம் என்னன்னா, இந்த சாணி கூட எடுத்துட்டு போய் தண்ணி பிடிச்சிட்டு வர சொன்னாங்கல்ல ஆத்துல போய், அதுல ஒண்ணு அது சாதாரணமா முடியாதுங்கிறது தெரியுது. ஆனா முடிவுல என்ன சொன்னாருன்னா, மூடையில இருந்து அழுது போயிடுச்சு பத்தியா அப்படின்னு சொல்லி சொன்னார் பாத்தீங்களா. அப்பா பயங்கரமான கூட கையாது. 5 நிபந்தனையற்ற நன்றி சொல்லுதல். இது வேணுங்க, எல்லா இடத்துக்கும் வேணும். தேடுதல் உணர்வு எனக்கு உண்டாகி இருக்கிறது என்று ஐயாவே சொன்னாங்க, நினைத்தார் ஐயா. இன்றைக்கு இதை கேட்கிற போது எனக்கும் அந்த தேடுதல் உணர்வு தோன்றுகிறது என்பதை வெளிப்படையாக சொல்வதிலே ஒன்றும் தயக்கமில்லை. நன்றியை பதிந்து வையுங்கள், எழுதி வைங்க, குடுக்கல் வாங்கல எழுதி வைங்க, நிகழ்வுகளை எழுதி வைங்க. நிகழ்ந்தது நினைத்தற்கு ஏதுவுமாகும், நிகழ்ந்தது கூறி நினையும் திணைய தொல்காப்பிய அடிகள். 6வது இடம், பொறாமையை ஒரு உந்து சக்தியாக மாற்றுறது. அவன் தான் வகுப்புல முதல் மதிப்பெண் பெற்றிருக்கான்னா, நான் இறுதி மதிப்பெண். முதல் மதிப்பெண் பெறுவதற்கு என்ன உத்தியிட்டு கையாண்டான், அதை நம்ம பின்பற்றி உள்ள போடலாம்ல. இது 7வதாக, சூழல் உதவும், பிரபஞ்சத்தை நம்புதல், நல்லோரோடு இணைந்திருத்தல் என்று சொன்னான். ரொம்ப மகிழ்ச்சிங்க. இன்றைய பொழுது நல்ல பொழுதாக அமைந்தது. மாலை பொழுது நிறைவாக இருக்கிறது. மகிழ்ச்சியா இருக்கிறேன். பாதம் தொட்டு வணங்குகிறேன். நன்றி ஐயா, நன்றி. அருமையான தொகுப்புற ஐயா, மிக சிறப்புங்க. மிக சிறந்த நிகழ்வாக இந்த உரை, தங்களுடைய உரை பகிர்ந்ததுங்கயா. ஒவ்வொரு நிலையாக சொல்லி நிகழ்வை அழகாக, எப்பொழுதுமே எந்த உரையிலும் உங்களுடைய மென்மையான போக்கு, சிரித்த முகம் இருக்கும். அந்த வகையில் உரை அமைந்தது. இப்பொழுது கருத்துக்காகவும் நிறைவுக்காகவும் நிறுவனர் ஐயா சத்யா அவர்களிடம் படைக்கப்படுகிறது. மகிழ்ச்சி. சிறப்பு. இது போன்ற புத்தகங்கள் நமக்கு ஊக்கத்தை தரக்கூடியதாகவும், அந்த புத்தகங்கள் நமக்கு நம்முடைய மேம்பாட்டிற்கும் இது பயன்படுகிறது. அதாவது நம்முடைய சுய மேம்பாட்டிற்கு பயன்படக்கூடிய நூல்கள். இதை நம்ம கடைபிடிக்கும் போது இதுல நிறைய நற்பலன்கள் நம்மகிட்ட விளையும். அந்த மாதிரி ஒரு நூலை நமக்கு இன்னைக்கு எடுத்து ஐயா சொல்லியிருக்காங்க. ஐயா அவர்கள், ஏன்னா நம்ம தமிழ் சார்ந்து பயணிக்கும் போது பெரும்பாலும் இந்த மாதிரி நூல்களை நம்ம யோசிக்கிறது இல்லை. இங்க வெளிநாட்டு நூல் ஆசிரியர்கள் குறிப்பா எழுதுனது, தமிழ்நாட்டுல எழுதினவங்கள உதயமூர்த்தியே 1-2 நூலை தவிர நம்ம எதையும் பார்க்கறது இல்லை. ஸோ அந்த வகையில இது ஒரு ராபின் சர்மா இது போல ஒரு நல்ல நூல். இது மாதிரி ஜிக்லர்லாம் நிறைய எழுதியிருக்காரு. அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது இதெல்லாம் நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது மாணவர்களுக்கும் மட்டுமல்ல, பெரியவங்களுக்கும். ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி நமக்கு நிறைய தெரியாது, அதை நம்ம ஒத்துக்கணும். எந்த நேரத்துல எப்படி செயல்படணும்னு தெரியாது, எப்ப எதை பேசணும்னு தெரியாது, எந்த சூழலை எப்படி கையாள வேண்டும் என்று தெரியாது. நமக்கு தெரிந்தது அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய துறை சார்ந்து நம்ம இத்தனை நாள் நம்ம ஒரே அலுவலகத்துல வேலை பார்த்திருக்கோம். அந்த அலுவலகத்துல இருந்து சில பேர் தெரியும், அவ்வளவுதானே தவிர அப்ப கூட அவங்களுக்கு நம்மள தெரியுமான்றது அடுத்த ஒரு கேள்வியில மாட்டிக்கலாம். இப்படி பல சூழல்களை நமக்கு கையாள தெரியாது. இதுல நிறைய பேருக்கு என்னன்னா, என்ன வேணும்ன்றது தெரியாதுன்றதுலாம் இல்லை, நமக்கே நம்மை தெரியாது என்றதான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. நம்ம எந்த நேரத்துல நமக்கு என்ன வேணும், நமக்கு என்ன பிடிக்கணும் அப்படின்றதே நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. அப்ப இது போன்ற சுய மேலாண்மை குறித்த நூல்களை நம்ம அசை போடும் போது, அது திருக்குறள்ல இல்லாதது எதுவும் இல்லை, நான் ஒத்துக்கிறேன். ஆனா அதை எடுத்து இப்ப ஐயா சொன்ன எல்லாத்தையும் ஒரே திருக்குறள் அடக்கிட முடியும். ஆனா அதை அந்த ஒரு திருக்குறளை விவரிச்சு அதுல இருக்கக்கூடியது, ஏன்னா அவங்களுக்கு திருக்குறள் தெரியாது, அவங்க வாழ்க்கையில அவங்க தேடி கிடைத்த ஒன்றைத்தான் நமக்கு அவங்க கொடுக்குறாங்க. பல புத்தகங்களை அலசி ஆராய்ந்து வாழ்க்கையில செயல்படுத்தி இந்தந்த இதெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு ஒரு ஆய்வு அறிக்கையாகத்தான் இந்த நூல்கள் வந்திருக்கிறோம். இந்த நூலை எழுதினவங்க எழுதும் போது கண்டிப்பா ஒரு வருஷத்தை கடந்துதான் இருப்பாங்க. வாழ்க்கையில பல அனுபவங்களை பெற்றுதான் இந்த நூலை அவங்க சொல்லியிருப்பாங்க. அந்த வகையில இருக்கும்போது இது போன்ற நூல்கள் கண்டிப்பா பலன் கொடுக்கின்றன அப்படின்றத இங்க சொல்லி அதை ஐயா அவர்கள் மிக சிரத்தையோடு நமக்கு எடுத்து சொல்லிட்டாங்க. ஐயா அவர்களுக்கு வணக்கங்களை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த இது போன்ற இதுதான் புத்தகம், அந்த மேனிஃபெஸ்ட்ங்கிற புத்தகம் 250 ரூபாய்க்கு கிடைக்குது. நான் இப்ப ஒரு தமிழ்ல இருக்குங்கய்யா, வெளிப்படுத்து இருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியா தெரியல, தமிழ் தெரியல.
இது நான் இப்ப இதுக்கு ஒரு 6 மாதமா இந்த ஜேர்னல், அதாவது தேங்க்ஸ், நன்றி உணர்வை நான் பதிஞ்சுக்கிட்டு வரேன். இதெல்லாம் இத முக்கியமா சொல்றாரு அவரு. அதாவது பதிந்து வையுங்கள்ங்கிறத முக்கியமா புலப்படுத்து, அதான் சரியான தமிழ் சொல்லு. அது இதனால இது 2 விஷயம் நான் இப்போ கட்டாயமா பண்றேன். ஒன்னு டூ லிஸ்ட் மாதிரி பண்றது, அது பிளானிங் மாதிரி வந்துருது. இது 2வது நன்றியை தெரிவிக்கிற போது இதை யாருக்கும் நான் காமிக்கல, நான் தான் வச்சிருக்கேன். இது என் மனசுக்கு நன்றி தான். இது ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாருக்கும் நன்றி.